அனைவருக்கும் வணக்கம். நான் பாக்கியராஜ், முதுகலை தமிழாசிரியர். இன்று ஒரு புதுமையான ஒரு தலைப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமொழி புணர்ச்சி. வடமொழி புணர்ச்சியில் நம்ம அன்றாடம் வடமொழியா தமிழா என்று தெரியாமலே சில சொற்களை நம்ம பயன்படுத்திட்டு வரோம், சரிங்களா? அந்த சொல் இரண்டு சொற்களினுடைய கலவை அப்படிங்கிறதும், அந்த இரண்டு சொற்களும் சேருகிற போது என்ன மாற்றத்தை அடைந்தது அப்படிங்கிறதையும் இந்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் வாங்க. வடமொழி புணர்ச்சியில இப்ப உதாரணமா பாருங்க, குரு கூட்டல் உபதேசம் என்ன வரும், அது எவ்வாறு அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் வாங்க. சரி, இந்த வடமொழி புணர்ச்சியை என்னவென்று அழைக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தி என்று அழைக்கிறார்கள். அதாவது புணர்ச்சி அப்படின்னு சொன்னா சந்தி அப்படின்னு வடமொழியில நம்ம சொல்றாங்க. சந்தி அப்படிங்கிறது ஒரு வடமொழி சொல், சரிங்களா? இதுக்கு என்ன பேரு? புணர்ச்சி அப்படின்னு பேரு. புணர்ச்சி அப்படின்னு பேரு. ஏன்னா புணர்ச்சி வந்து நம்ம ஏராளமான வகுப்புல நம்ம படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம், சரிங்களா? அப்ப அதுல வடமொழியில சந்தி என்று சொல்லக்கூடியதுக்கு என்ன பேருன்னு கேட்டா புணர்ச்சி. அப்போ இப்ப நம்ம பார்க்க போறது வடமொழி புணர்ச்சி அப்படின்னு பாக்குறோம். சரி, இந்த செய்திகள் எல்லாம் எங்கு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகத்திய மாமுனி தெரியும் நமக்கு. அதாவது அகத்தியம் அப்படிங்கிற ஒரு நூலை படைத்த மிகப்பெரிய ஒரு கவிஞர் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த அதே அகத்திய மாமுனி படைத்த பேர் அகத்தியம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் இருந்ததாக அறியப்படுகிறது. எந்த நூல் வழியாக அறியப்படுதுன்னு பார்த்தோம்னா, பேர் அகத்திய திரட்டு அப்படின்னு ஒரு நூல் இருக்குப்பா. அந்த பேர் அகத்திய திரட்டு அப்படிங்கிற நூல் வழியாக நமக்கு இந்த வடமொழி புணர்ச்சிகள் நமக்கு தெரிய வருகிறது. சரி, இப்ப இந்த வடமொழி புணர்ச்சியில என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எத்தனை வகைகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தீர்க்கங் குணம் விருத்தி சந்தி மூ வகையாம் அப்படின்னு ஒரு நூற்பா நமக்கு அந்த பேரகத்தியத்துல வரக்கூடிய நூற்பா சொல்லுது. அதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க. தீர்க்கம் குணம் விருத்தி சந்தி மூவகை ஆம் அப்படிங்கிறாங்க. அப்ப சந்தியானது, சந்தினா என்ன படிச்சிருக்கோம் நம்ம இல்லைங்களா? சந்தினா புணர்ச்சி அப்படின்னு அர்த்தம். தமிழ் அத புணர்ச்சி அப்படின்னா இரண்டு சொற்கள் சேருகின்ற சேர்க்கை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப சந்தியானது மூவகையாம் அப்படிங்கிறாங்க. மூன்று வகையாக இருக்கிறது. என்னென்ன பாருங்க, தீர்க்கம் குணம் விருத்தி அப்படின்னு மூன்று வகையாக இருக்கிறது. அப்ப தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி என்று மூன்று வகையாக இருக்கிறது இந்த வடமொழி புணர்ச்சி, சரிங்களா? வடமொழி சந்தி அதான் சொல்றோம். வடமொழி சந்தி அப்படின்னா வடமொழி புணர்ச்சி, சரிங்களா? சரி, இப்ப ஒவ்வொன்றா நம்ம விளக்கமா பார்ப்போம். முதல்ல அந்த தீர்க்கம் கூட்டல் சந்தி, தீர்க்க சந்தி எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, தீர்க்க சந்தி ஆ ஆ முன் ஆ ஆ வரின் இரண்டும் கெட்டு ஆவாம். மேல நூற்பா, கீழே அதனுடைய பிரித்து எழுதுகிற முறையை கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. ஆ ஆவுக்கு முன்னாடி ஆ ஆ வரில் இரண்டும் கெட்டு ஆ ஆம் அப்படின்னா ஆவாக மாறும். இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியும் வருமொழியும் ரெண்டும் கெட்டு ஒரு ஆ வருகிறது, இங்க ஒரு ஆ வருகிறது. இப்போ இது நிலைமொழி, இது வருமொழின்னு வச்சுக்கோங்க. இது நிலைமொழி, இது வருமொழி. அப்ப ரெண்டுமே கேட்டுட்டு என்ன வந்துருமா? ஆ என்பது வந்துருமா? சரி, இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க. ஆ ஆ என்பது வருமொழியில் இருக்குது அப்படின்னு சொன்னா என்னமா, அந்த ரெண்டு ஆவுமே கேட்டுட்டு ஒரே ஒரு ஆ மட்டும் நமக்கு வந்துவிடும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. பாருங்களேன், சான்று பாருங்களேன். தச கூட்டல் அவதாரம் தசாவதாரம் என்று நம்ம சொல்லிடுவோம். ஏற்கனவே இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சொற்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சரிங்களா? அப்ப இதெல்லாம் வடமொழி புணர்ச்சியில தான் வரும். இங்க பாருங்க, தச கூட்டல் அவதாரம். இங்க இதுக்கு பேரு நிலைமொழி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் கீழ் வகுப்புல. இதுக்கு பிறகு அவதாரம், இதுக்கு வருமொழின்னு பேரு, சரிங்களா? அப்ப நிலைமொழி இறுதி என்ன எடுத்து பாருங்க, இச் கூட்டல் ஆ என்று வருகிறது. இச் கூட்டல் ஆ என்று. அப்ப நிலைமொழி இறுதின்னு பார்த்தோம்னா ஆ என்பது வருகிறது. வருமொழி முதல்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இயல்பாகவே இருக்கிறது ஆ. அப்ப இந்த இரண்டும் கெட்டு என்ன வருமா? இந்த இடத்துல ஆ என்பது வருமா? அப்ப இச்சு கூட்டல் ஆ தான் சா, இச்சு கூட்டல் ஆ சா என்று வருகிறது, சரிங்களா? தச அப்படிங்கிறது தசா என்று வருகிறது. அப்ப இந்த ஆ அடிஞ்சு போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது வதாரம். அப்ப தச கூட்டல் அவதாரம் நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய ஆவும் வருமொழியில் முதலில் இருக்கக்கூடிய ஆவும் ரெண்டும் கெட்டு நெடில் ஆவாக மாறும் அப்படின்னு நமக்கு விதி சொல்லுது. இங்க பாருங்க, ஆ ஆ முன்
ஆ ஆ வரில் இரண்டும் கெட்டு ஆ ஆம் அப்படின்னா ஆவாம் ஆவாக மாறுமாம் என்பது பொருள். சரிங்களா? அடுத்தது பாருங்களா, இதுவே இங்க என்ன இருக்குன்னு தெரியும். இப்ப நீங்களே சொல்லுவீங்க, இங்கேயும் ஆதான் இருக்கு, வறுமொழியில நெடில் ஆவே இருக்கு. இப்ப இது ரெண்டும் கெட்டுட்டு என்ன வரும்? ஆ என்பது வரும். இங்க என்ன இருக்கு? யூ கூட்டல் ஆ இருக்கு. சரிங்களா? அப்ப ஆ போயிடுச்சுன்னா யூ கூட்டல் ஆ வா, சிவா சிவ கூட்டல் ஆலயம் சிவாலயம் என்று வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், சேனா கூட்டல் அதிபதி, சேனா கூட்டல் அதிபதி. அப்போ இங்க நிலைமொழிதுல இந்து கூட்டல் ஆ என்பது இருக்கிறது, வறுமொழியில குறில் ஆ இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு ஆவும் கெட்டு ஒரு ஆ மட்டும், நெடில் ஆ மட்டும் இடையிலே வரும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்து கூட்டலா நான் சேனாதிபதி அப்படின்னு வரும். புரியுங்களா? இது வடமொழி சொல். இதுவே நம்ம தமிழ் மொழியில என்ன சொல்லுவோம்? சேனை கூட்டல் அதிபதி சேனாதிபதி அப்படின்னு சொல்லி ரென்னகர நான் போட்டு சொல்லுவோம். சரிங்களா? அது தமிழ் மொழி, இது வடமொழி அப்படிங்கிறத நீங்க தெளிவாக்கிறீங்க. அடுத்தது பாருங்களேன், சதா கூட்டல் ஆனந்தம் சதானந்தம் என்று வருகிறது. இங்கேயும் அதே மாற்றங்கள் தான். அங்க பாருங்க, இத்து கூட்டல் ஆ இருக்கிறது, இங்கேயும் வறுமொழியில ஆ நெடில் என்பது இருக்கிறது. அப்ப இரண்டும் கெட்டு இடையில என்ன வருமா? நெடில் ஆ என்பது வரும். அப்ப இத்து கூட்டலா தா, இந்த ஆ ஏற்கனவே போயிடுச்சு. அப்ப சதா கூட்டல் ஆனந்தம் சதானந்தம் என்று வருகிறது. சரிங்களா? இது ஆ ஆ முன்னாடி ஆ ஆ வருகிற ஒரு தீர்க்க சந்தி புணர்ச்சி. அடுத்தது பாருங்க, அதே தீர்க்க சந்தில இரண்டாவது வகை ஒன்று இருக்குது. சரிங்களா? இங்க பாருங்க, ஈ ஈ முன் ஈ ஈ வரில் இரண்டும் கெட்டு ஈ ஆம் அப்படின்னு கொடுத்திருக்கான். அதை நான் பிரிச்சு கொடுத்துருவோம் பாருங்களேன். ஈ ஈ முன் ஈ ஈ வரில், சரிங்களா, இரண்டும் கெட்டு ஈ ஆம். என்னது? ஈ என்பது வரும். முன்னாடி ஆ என்பது வரும் பார்த்தோமா இல்லைங்களா? இப்ப இங்க ஈ என்பது வரும் அப்படிங்கிறாங்க, சொல்றாங்க. இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? இர் கூட்டல் ஈ என்பது இருக்கிறது. இப்ப நிலைமொழி இறுதியில ஈ என்பது இருக்கிறது, வறுமொழி முதல்ல ஈ என்பது இருக்கிறது. இரண்டும் கெட்டு என்ன வருமா? ஈ என்பது வரும். அப்ப ஈர்க்கூட்டல் ஈ ரீ, ஈர்க்கூட்டல் ஈ ரீ என்று வந்திருக்கிறது. அப்ப கிரி கூட்டல் இந்திரன் கிரீந்திரன் என்று வரும். புரியுதுங்களா? இங்க பாருங்க, அதே கிரி கூட்டல் ஈசன் இங்க நிலைமொழி இறுதியில அதே எழுத்துதான் இருக்கு. ஈர்க்கூட்டல் ஈ இருக்கு, இங்க ஈ இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ஈயும் போயிட்டு என்ன வரும்? நெடில் ஈ என்பது வரும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்ப ஈர்க்கூட்டல் ஈ ரீ என்று வந்திருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப கிரி கூட்டல் ஈசன் கிரீசன் என்று வருகிறது. அப்புறம் பாருங்க, மகி கூட்டல் இந்திரன் மகீந்திரன், மகி கூட்டல் இந்திரன் மகீந்திரன், இதெல்லாமே வடமொழி சொற்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நிலைமொழி இதுல ஈ இருக்கிறது, வறுமொழி முதல்ல ஈ இருக்கிறது. இரண்டும் கெட்டு இடையில ஒரு ஈ என்பது வரும் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப இங்க இக்கு கூட்டல் ஈ இருந்திருக்கு இல்லையா? இக்கு கூட்டல் ஈ இருந்திருக்கு, இந்த ஈயும் போயிடுச்சு, வறுமொழி முதல் இருக்கக்கூடிய ஈயும் போயிடுச்சு. அப்ப ரெண்டும் போயிட்டு இடையில ஒரு ஈ என்பது வந்தது. இக்கு கூட்டல் ஈ கி, அப்ப மகீந்திரன் அப்படிங்கிறது உருவாகிறது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, நதி கூட்டல் ஈசன் நதி கூட்டல் ஈசன் நதீசன் என்று வருகிறது. இதுல என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு பாருங்க. நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய இத்து கூட்டல் ஈ, இதுல என்ன இருக்கு? இத்து கூட்டல் ஈ இருக்கு, வறுமொழி முதல்ல ஈ இருக்கு. இந்த ரெண்டுமே கெட்டுடுமா, இடையில ஒரு ஈ என்பது வருமாம். சரிங்களா? இதேதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இத்து கூட்டல் ஈ தீ என்று வருகிறது. அப்ப நதி கூட்டல் ஈசன் நதீசன் என்று வருகிறது. இது ஈ ஈ முன் ஈ ஈ வரில் இரண்டும் கெட்டு ஈ ஆம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? இது ரெண்டாவது வகை. இப்ப மூன்றாவது வகை, அதே தீர்க்க சந்தில மூன்றாவது ஒரு வகை இருக்கு பாருங்களேன். உ ஊ முன் உ ஊ வரில் இரண்டும் கெட்டு ஊவாம் கொடுத்திருக்காங்க. அப்போ இது நிலைமொழி, இது வறுமொழி. இரண்டும் கெட்டு, இது ரெண்டுமே கெட்டுட்டோம். ரெண்டுமே கெட்டுட்டு என்ன வருமா? ஊ என்பது வரும். ஊ என்பது வரும். அப்ப நிலைமொழி இறுதியில என்ன இருக்கணும்? ஊ இருக்கணும். இங்க பாருங்க, ஈர்க்கூட்டல் ஊ என்பது இருக்கிறது, வறுமொழியில ஊ என்பது இருக்கிறது. அப்ப இது இரண்டும் கெட்டு என்ன வருமா? ஊ என்பது வரும். ஊ என்பது வரும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, ஈர்க்கூட்டல் ஊ ரூ, ஈர்க்கூட்டல் ஊ ரூ. அப்ப குரு கூட்டல் உபதேசம் குருபதேசம் என்று வருகிறது.
குரு கூட்டல் உபதேசம் குருபதேசம் அப்படின்னு வந்திருக்கிறது. இதுவும் வடமொழி சொற்கள். உபதேசம் என்றாலும் சரி, குரு என்று சொன்னாலும் சரி, இதெல்லாமே வடமொழி சொற்கள். சரிங்களா? அப்ப இரண்டும் சேருகிற போது என்ன மாற்றத்தை அடைந்திருக்கிறதுன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இதே மாதிரி இன்னும் சில சொற்களும் இருக்கு பாருங்க. மேரு கூட்டல் ஊர்த்துவம் அப்படின்னு கேட்டா மேரூர்த்துவம் என்று வருகிறது. இங்கேயும் அதே மாற்றங்கள் தான். இங்க பாருங்க, ஈர்க்கூட்டல் ஊ இருக்கிறது, நிலைமொழி இறுதியில ஊ போயிரும், வறுமொழி முதல் இருக்கக்கூடிய ஊம் போயிரும், இடையில ஒரு ஊ என்பது வரும். அப்ப குரு கூட்ட மேரு கூட்டல் ஊர்த்துவம் மேரூர்த்துவம் என்று வருகிறது. அடுத்தது பாருங்க, வது கூட்டல் உத்துவாகம் அப்படின்னு பார்த்தோம்னா வதுத்துவாகம் என்று வருகிறது. வதுத்துவாகம் என்று வருகிறது. இங்க பாருங்க, இங்கேயும் பாருங்க, இத்து கூட்டல் ஊ என்பது இருக்கிறது. இப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஊவும் போயிரும், வறுமொழியில் முதல் இருக்கக்கூடிய ஊவும் போயிரும், ரெண்டு படிச்சா இடையில நெடில் ஊ என்பது வரும் அப்படிங்கிறது தெரியுது. இத்து கூட்டல் ஊ தூ, அப்ப வதுத்துவாகம் என்று வருகிறது. அப்போ வது கூட்டல் ஊரு, வது கூட்டல் ஊரு, அடுத்த சொல் பாருங்க, வது கூட்டல் ஊரு வதூரு என்று வருகிறது. இங்கேயும் அதே மாற்றங்கள் தான். இங்க பாருங்க, எத்து கூட்டல் ஊ இருக்கு, இங்க நெடில் ஊ போயிரும், இந்த நெடில் இறுதியும் போயிடுச்சுன்னு சொன்னா இடையில ஒரு நெடில் ஊ என்பது வரும். அப்ப இத்து கூட்டல் ஊ தூ என்பது வருகிறது. இவ்வாறு இந்த சொற்கள் எல்லாம் நம்ம 3 வகைகளில ஒரு வகையை மட்டும் தெளிவாக பார்த்திருக்கோம். சரிங்களா? என்னென்ன வகை பாருங்க. முதல்ல தீர்க்க சந்தி, அப்புறம் குணசந்தி, விருத்தி சந்தி அப்படின்ற 3 வகையில இப்ப தீர்க்க சந்தி, தீர்க்கம் கூட்டல் சந்தி, தீர்க்க சந்தி அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்புல தெளிவாக பார்த்தோம். சரிங்களா? மற்ற செய்திகளை, மற்ற 2 வகைகளையும் நம்ம அடுத்த காணொளிகளில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.